அப்போ இங்கே தமிழ் தேசியம்ன்றது எதை நோக்கி முன்னுக்குதுன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களும் தற்சார்பு வாழ்க்கையும் தனி மனித ஒழுக்கத்தையும் நோக்கி இப்போ நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குளத்தை சரி பண்ணுறது, ஏரியை சரி பண்ணுறது, ஆட்டு மீன்களை நீக்குறது, இங்கே இருக்கக்கூடிய மாசுகளை தவிர்ப்பது, பருவமழையை வரவைப்பது, இது போன்ற இதுதான் இப்போ. அதாவது தான் யாருன்றதை உணர்றதை வந்து நீங்கள் தவறு தான் நினைக்கக்கூடாது. 1956க்கு முற்பட்டு ஒரிசா வரைக்கும் எல்லையாக கொண்ட மெட்ராஸ் பிரசிடென்சியை மையமாக வச்சு தான் இந்த திராவிட அரசியல் ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. மலையாளம் தனியாகவும், கன்னடம் தனியாகவும், தெலுங்கு தனியாகவும், தமிழ் தனியாகவும். இப்போ வந்து நம்ம தமிழ் மொழி குடும்பம் தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ போயிட்டு ஏன்னா இப்போ ஏன் மாற்றக்கூடாதுன்னு சில பேர் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாம்பே மும்பாயின்னு மாற்றினீங்க, மெட்ராஸு சென்னைன்னு மாற்றினீங்க. ஏன் வந்து நீங்கள் சில சிக்கல்களை தீர்க்கறதுக்கு வந்து திராவிட மொழி குடும்பம்ன்றதை ஏன் தமிழ் மொழி குடும்பம் மாற்றக்கூடாதுன்னா அது கோவம் வருது. இப்போ தமிழை தாய்மொழியாக கொண்டவன் நான் தமிழை நேசிக்கிறேன், தமிழை தாய்மொழியாக கொண்டவன் சமஸ்கிருதத்தை நேசிக்கிறான், தமிழை தாய்மொழியாக கொண்டவன் இந்தியை நேசிக்கிறான். இது எந்த வச்சு நியாயம்? தமிழை தாய்மொழியாக கொண்டவன் ஆங்கிலத்துக்கு கொடி பிடிக்கிறான். அந்த ஆங்கிலமே 1756 பிறகுதான் இன்னைக்கு பேசுகிற ஆங்கிலத்துக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி லத்தீனும் கிரீக்கும் கலந்த ஆங்கிலமாக தான் இருந்தது. இந்தியே வந்து 1290 நாள் தான் இங்கே வந்தது. அங்கே சூரசேனின்ற ஒரு மொழியில தான் இந்தி வந்து உட்கார்ந்தது. சமஸ்கிருதம் வந்து கிட்டத்தட்ட 1700 வருஷமா